வணக்கம். நம்ம இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்ற டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நம்ம இவ்வளோ நேரம் ஜென்ரலாக நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற வெவ்வேறு தரப்பட்ட லேயர்ஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டின்ற புது டாப்பிக்கு வந்திருக்கிறோம். முதல்ல நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க்கை எப்படி வெளியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ வெளியில் நிறையா பேர் நம்ம நெட்வொர்க் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அத்தென்டிகேஷன், மெசேஜ் இன்டெகிரிட்டி, அக்சஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு சென்டர் இருக்கிறாங்க, ரிசீவர் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்திக்கிறாங்கன்னா அந்த தகவல் பரிமாற்றம் அவங்களுக்குள்ளதாகவே தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து வேற யாரும் அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அல்லது ரகசியம். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மட்டுமே அது ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு சென்டர் அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க, ரிசீவர் அதே டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை தான் நம்ம என்சிஃபர் அப்படின்னு சொல்லுவோம், டீக்ரிப்ட் பண்ண டேட்டாவை டிசிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டேட்டா ப்ரொடெக்டடாக இருக்குது. என்கிரிப்ஷன் சொல்கிறப்போ நம்ம பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஏதாவது ஒரு ஃபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் என்கிரிப்ஷன் தான். அதே ஃபைலை நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து திருப்பி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது டீக்ரிப்ஷன். ஸோ இப்படி தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுவோம். அதே இது நெட்வொர்க்கிங்கில் சென்டர் ஒரு கீ ஆட் பண்ணி அந்த ஃபைலை சென்ட் பண்ணுவாங்க, அதே கீயை யூஸ் பண்ணி ரிசீவர் அதை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்ததாக அதென்டிகேஷன். ஸோ நான் தான் நீங்கள் சென்ட் பண்ண விரும்பிய ஆள், இதை ப்ரூவ் பண்ணுறது அதென்டிகேஷன். ஸோ ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது நான் என் ஃப்ரெண்டுக்கு டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு யாருக்கு சென்ட் பண்ண விரும்பினியோ அது நான் தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசேஜ் இன்டெகிரிட்டி அப்படின்னா நான் டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் அந்த டேட்டா மாடிஃபை ஆகாமல் இருக்கணும். நான் சென்ட் பண்ண டேட்டா சென்ட் பண்ண விதமாகவே ரிசீவரை அடையணும். அப்போ தான் அந்த டேட்டாவுடைய ஒருமைப்பாடு மாறலை அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமா நம்ம அக்சஸ் அண்ட் அவைலபிலிட்டினா எல்லா யூசர்ஸும் அதை அக்சஸ் பண்ண ஏதுவாக இருக்கணும். ஈவ்ஸ் ட்ராப் அப்படின்றப்போ நம்ம மெசேஜை யாரும் ஒட்டு கேட்டக்கூடாது. அதே போல் இம்பர்சனேஷன் அப்படின்றப்போ நம்ம ஸ்பூஃபிங் அட்டாக் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ஐபி ஸ்பூஃபிங் ஆர் மேக் அட்ரஸ் ஸ்பூஃபிங். என் வாட்ஸ்அப்லேயே வேறு ஆளோட மெசேஜஸ் அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு இந்த மேக் அட்ரஸ்லாம் ஸ்பூஃப் பண்ணுவாங்க. ஸோ மேக் அட்ரஸ் ஸ்பூஃப் பண்ணிவிட்டு அந்த நம்பரும் ஸ்பூஃப் பண்ணிட்டா அவங்களுக்கு வர்ற மெசேஜஸ் அல்லது அவங்க நம்பர்லேருந்து நீங்களும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதுதான் இம்பர்சனேஷன். ஸோ பசுத்தோல் போற்றிய புலி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அது போன்றது தான் இம்பர்சனேஷன். ஹைஜாக்கிங் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷனை நம்ம பாதிக்கிறது. இப்போ சென்டர் அண்ட் ரிசீவர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சென்டர் அண்ட் ரிசீவர்ஸ்க்கு நடுவில் எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ளே புகுந்து ரிசீவருக்கு போகிற டேட்டாவெலாம் நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் ஹைஜாக்கிங். இதில் நிறையா ஹைஜாக்கிங்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்றப்போ யூசர் லாகின் பண்ணிடுவாங்க அவங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி. இப்போது நாம் என்ன பண்ணுவோம்னா அவங்க யூசர் லாகின் பண்ண உடனே அவங்களுக்குன்னு ஒரு செஷன் க்ரியேட் ஆயிரும். ஸோ அவங்களுடைய செஷனை நம்ம ஹைஜாக் பண்ணலாம், அல்லது அவங்களுடைய கூக்கீஸை நம்ம காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் கூக்கி ஹைஜாக்கிங் ஆர் கூக்கி ஸ்னிஃபிங். இது மாதிரியான சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஹைஜாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றப்போ ஒரு சர்வருக்கு நிறையா ரெக்வஸ்ட் வர்றப்போ அந்த சர்வரால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சர்வர் ஸ்டன் ஆயிரும். இதனால அந்த சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் ஷட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்லாம் நம்ம ரிசல்ட் அப்போ அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அந்த சர்வர் ஷட் டவுன் ஆகிருக்கும். ஸோ அது நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போயிடும்.
ஸோ அதற்கு காரணம் இதுதான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது ஃபயர் வால். ஃபயர் வால்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபயர் வால் யூஸ் பண்ணுறதுனால மித்த வேறு யாரும் அட்டாக்கர்ஸ்லாம் நம்ம நெட்வொர்க்கை அட்டாக் பண்ண முடியாமல் அது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எம்ப்ளாயீஸே வந்து அந்த வெப்ஸ் அல்லது அந்த நெட்வொர்க்குக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபயர் வாலோட ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி 2, நெட்வொர்க் லெவல், அப்ளிகேஷன் லெவல். நெட்வொர்க் லெவல் டெக்னாலஜி வந்து அந்த என்டையர் நெட்வொர்க்கையும் அன்அத்தாரைஸ்ட் இன்ட்ரூஷன்லேருந்து, அதாவது ஊடுருவல்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ யாருனாலும் நம்ம நெட்வொர்க்கில் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த நெட்வொர்க் லெவல் ஃபயர்வால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால். ஸோ என்னென்ன பேக்கெட்லாம் நம்ம நெட்வொர்க்கில் வருதோ அது ஆராய்ந்து எந்த பேக்கெட் நல்ல பேக்கெட்டோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். மித்த பேக்கெட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இதுக்கு அது யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிக்னேச்சர். ஸோ அந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிக்னேச்சரில் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்தந்த பேக்கெட் தான் சேஃப், இந்தந்த பேக்கெட் சேஃப்டி கிடையாது. ஸோ இந்தந்த சேஃபான பேக்கெட் மட்டும் அக்செப்ட் பண்ணு, ஸோ சேஃப் இல்லாத பேக்கெட்டில் ரிஜெக்ட் பண்ணு. ஸோ அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால். அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் ப்ராக்ஸிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அந்த ப்ராக்ஸி சர்வர் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கலாம். அதை தவிர்த்து மித்த அப்ளிகேஷன்லாம் பிளாக் பண்ணிடும். உதாரணத்துக்கு சில ஃபயர்வால்ஸ் FTP கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணிடும், ஆனால் HTTP கனெக்ஷன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால்க்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா அது குறிப்பிட்ட சில ஃபங்க்ஷனை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு மித்த எல்லா ஃபங்க்ஷனையும் அலோவ் பண்ணும். இதுதான் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை தான் அது பிளாக் பண்ணுது. அதனால தான் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் அப்படின்ற பேரில் அழைக்கிறோம். அதற்கடுத்ததாக இந்த நெட்வொர்க் லெவல் அண்ட் அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் டெக்னாலஜி தான் எல்லா கம்பெனிஸ்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அதற்கப்புறம் இதை டிசைன் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட 3 பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, எல்லா டிராஃபிக்கும் ஃபயர்வால் மூலமாக தான் பாஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் யார் அத்தாரைஸ்டோ அந்த அத்தாரைஸ்ட் பர்சன்ஸ் மட்டும்தான் ஃபயர்வால்குள்ளே நுழையணும். ஸோ ஃபயர்வால் தாண்டி போகணும் அப்படின்னா அவங்க வந்து தாங்க தான் அந்த ஆள் அப்படின்றத நிரூபிக்கணும். ஸோ அவங்க கரெக்டான கீ வச்சுருக்கணும். அதற்கப்புறம் ஃபயர்வால் வந்து பெனிட்ரேஷன் பண்ணுறதுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஃபயர்வாலை யாருனாலும் பிளாக் பண்ணி அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது செக்யூரிட்டி ஃபீச்சரில் கம்மி. அதுக்கடுத்ததாக நம்ம பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் பற்றி பார்க்கவிருக்கிறோம். பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் நெட்வொர்க் லேயரில் ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த TCP IP லேயர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா TCP IP ஸ்டாக்லலாம் இது வந்து IP லேயரில் ஒர்க் ஆகும். ஸோ இது ரவுட்டரோட ஒரு பார்ட்டு தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கம்பேர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. ஸோ ரவுட்டர் என்ன பண்ணுன்னா பேக்கெட்டை ஒரு நெட்வொர்க்லேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு இன்னொரு நெட்வொர்க்கு ஃபார்வர்ட் பண்ணும். இந்த பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பேக்கெட்டையும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு அதற்கப்புறமே தான் ஃபார்வர்ட் பண்ணும். இப்போலாம் நார்மலாக ரவுட்டரோடைய சேர்த்து இந்த ஃபயர்வால் வருது. ஆனால் இந்த பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வாலால் IP அட்ரஸ் ஸ்பூஃபிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரவுட்டர் ஒரு டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற என்னோடய ஆஃபீஸ்லேருந்து சென்னையில் இருக்கிற என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபயர்வால் அனலைஸ் பண்ணும். ஓகே, இந்த பேக்கெட் வந்து நம்பகத்தன்மையானதா? ஒருவேளை நம்பகத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த டேட்டாவை ரவுட்டர் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். இல்லாட்டி அந்த டேட்டாவை ட்ராப் பண்ணிடும். ஸோ பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அந்த பேக்கெட்லாம் ஃபில்டர் பண்ணுது. எது நம்பகத்தன்மையான டேட்டாவோ அதை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு நம்பகத்தன்மை இல்லாத அந்த டேட்டாவெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுது. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை
பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால். ஸோ ஃபில்டரிங்னாலே ஃபில்டர் பண்ணுறது. அதற்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அப்ளிகேஷன் லெவல் கேட்வேஸ். ஸோ அப்ளிகேஷன் லெவல் கேட்வேஸ் வந்து இந்த ப்ராக்ஸிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட சர்க்யூட் லெவல் கேட்வேஸை ஒட்டியே தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அப்ளிகேஷன் லெவல் கேட்வேஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் கேட்வேஸ். ஆனால் இந்த சர்க்யூட் லெவல் கேட்வேஸ் அப்படி கிடையாது. இப்போ பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஐபி அட்ரஸ் அண்ட் ஸ்பூஃபிங் அட்டாக்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் அப்ளிகேஷன் லெவல் கேட்வேஸில் நம்மளால் அந்த யூஸருடைய லாகின், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ யார் யாரெல்லாம் லாகின் பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அது லாக் பண்ணி வச்சுக்கணும். அதற்கப்புறமா நம்ம பார்க்க இருக்கிறது சர்க்யூட் லெவல் கேட்வேஸ். இந்த சர்க்யூட் லெவல் கேட்வேஸ் வந்து செஷன் லேயரில் ஒர்க் ஆகக்கூடிய கேட்வே. ஸோ இது வந்து டிசிபி ஹேண்ட்ஷேக்கிங்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலிஸ் அப்படின்ற இந்த பொண்ணு இங்கே பாபுக்கு மெசேஜ் அனுப்புது. ஸோ ஆலிஸ் சென்ட் பண்ணுற டேட்டா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான். பாபு வந்து அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே பிளெயின் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க, ரிசீவ் ஆகுறதும் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான். இப்போ நடுவில் தான் அந்த கீ ஆட் ஆகுது, அதை தான் என்கிரிப்ஷன் கீன்னு சொல்லுவாங்க, அதாவது கேஏ. ஸோ அதை நம்ம என்கிரிப்ஷன் அல்காரிதம் மூலமாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணாத டெக்ஸ்ட்டு தான் நம்ம சிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவங்க பாப் வந்து அந்த கீயை நம்ம திருப்பியும் கொடுத்து அதை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீயை தான் நம்ம டிசிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டீக்ரிப்டான டேட்டாவை கடைசியில் அந்த பாப்க்கு பிளெயின் டெக்ஸ்ட்டே கிடச்சிரும். ஸோ என்கிரிப்ட் ஆகிறப்போ அந்த என்கிரிப்ஷன் கீ ஆட் ஆகும், நடுவில் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த சைஃபர் டெக்ஸ்ட் பாபுக்கு போகிறப்போ அவங்க டீக்ரிப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ என்ன டேட்டா சென்ட் பண்ணாங்களோ அந்த டேட்டாவே பிளெயின் டெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு ரிசீவ் ஆகிரும். நடுவில் இங்கே ஒரு ஆள் அதை புகுந்து அந்த டேட்டாவை ஸ்னிஃப் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு உண்டு. ஸோ என்கிரிப்ட் பண்ண டேட்டாவும் டீக்ரிப்ட் பண்ண அந்த டேட்டாவும் நடுவில் வேறு யாரும் அந்த சீஃபர் டெக்ஸ்ட்டை ஸ்னிஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இந்த ஆள் பார்க்கலாம், இவங்க வந்து அவங்க 2 பேருக்கும் நடுவில் உட்காந்து அவங்க டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ அந்த டேட்டாவை ஸ்னிஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இது அவங்க அந்த மெசேஜோட இன்டெகிரிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம ஏற்கனவே இன்டெகிரிட்டின்னு பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க டீக்ரிப்ட் கீ ப்ரொவைட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஐஎம் அப்படின்றது சைஃபர் டெக்ஸ்ட் வித் என்கிரிப்டட் கீ. ஸோ நம்ம பார்க்கலாங்க கேஏன்னு எழுதியிருக்குது. அதற்கப்புறம் இங்கே பாப் அதற்கான டீக்ரிப்ட் கீ கொடுக்குறாங்க. ஸோ கேபி ஆஃப் கேஏஎஃப்எம் அப்படின்றப்போ டீக்ரிப்ட் த என்கிரிப்டட் கீ. ஸோ ஏற்கனவே என்கிரிப்ட் பண்ண கீயை டீக்ரிப்ட் பண்ணு. ஸோ அதில் நம்ம கிடைக்கிறது தான் அந்த மெசேஜ் எம். ஸோ இது மூலமாக தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம சேஃப்டியாக வைக்க வேண்டியது அந்த கீ தான். கீ சேஃப்டியாக இருந்துச்சு அப்படின்னா சென்ட் பண்ண டேட்டா ரிசீவருக்கு வந்து அடையும். ஸோ ரிசீவர் வந்து அந்த கீயை யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை சேஃப்டியாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நாம் இப்போது நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கவிருக்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து ட்விஸ்டட் பேர், திக்நெட் அண்ட் தின்னட் கனெக்டர். ஸோ அதோட பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை நம்ம நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுடைய ஃபங்க்ஷனே என்னென்னா அந்த கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட இன்ட்ராக்ட் பண்ண உதவுவது இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு டிரான்ஸ்மிஷனுக்கும் உதவுது, ரிசீவிங்க்கும் உதவுது. ஸோ பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிசீவிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அதை பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அல்லது ரிசீவ் பண்ணுறப்போ டிராஃபிக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு உதவுது. அடுத்ததாக நம்ம பார்க்கவிருக்கிறது ரிப்பீட்டர்ஸ். ரிப்பீட்டர்ஸ்ன்றது சிக்னல் அட்டுனியேஷன் அல்லது சிக்னல் லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ரிப்பீட்டர் என்ன பண்ணுன்னா
அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி அந்த சிக்னலை திருப்பியும் ரீசெண்ட் பண்ணும் ஒருவேளை வீக் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பஸ் நெட்வொர்க் அதிலெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிக்னலை, ஏன்னா அட்டென்யூஷன் லாஸ் அதிலெல்லாம் அதிகம். ஸோ ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த அட்டென்யூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அட்டென்யூஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிக்னல் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டினோடனே அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாயிரும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கண்டிப்பாக ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஃபிசிக்கல் லேயரில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ வீக்கான சிக்னலை ரீஜென்ரேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கோட லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஒரு நெட்வொர்க் 50 கம்ப்யூட்டர் தான் தனக்குள்ளே வச்சுக்கும் அப்படின்னா அதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் நான் ஆட் பண்ணணும்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரிப்பீட்டர் தான். காரணம், ரிப்பீட்டர் மூலமாக நான் எக்ஸ்ட்ரா எவ்வளவு டிவைஸ் வேணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸ் அந்த பேர்லேயே இருக்குது, அந்த சீக்வன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 50 கம்ப்யூட்டர், அதுக்கடுத்து இன்னொரு 50 கம்ப்யூட்டர், அதுக்கடுத்து எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வேணுமோ அதை அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸ்ன்றது ஆக்சுவலாக இந்த ஃபிசிக்கல் லேயரில் தான் ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ். நம்ம அட்டென்யூஷன் எடுத்துட்டா ஒரு லிங்கில் அந்த சிக்னல் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட லென்த்தை தாண்டினோடனே அந்த சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்து இழந்துடும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிப்பீட்டர்ஸ் வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான். இது மோஸ்ட்லி வந்து அந்த ஃபிசிக்கல் லேயரில் ஆப்ரேட் ஆகுறப்போ அதோடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனே ஆம்பிளிஃபிகேஷன் தான். எப்பப்போலாம் வீக் சிக்னல் கிடைக்குதோ அதை ரீஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வேலையையும் இந்த ரிப்பீட்டர்ஸ் தான் பார்த்துக்குது. ரிப்பீட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்மால் சைஸ் ஆர்கனைசேஷன் தங்களுடைய நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது ஹப். ஹப் அப்படின்றது ஒரு லேயர் 1 ஹார்ட்வேர். ஹப்பை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் சிக்னல்லாம் திருப்பியும் ரீஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஹப் என்ன பண்ணுன்னா சிக்னல்ஸை நெட்வொர்க் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவுது. ஆனால் ஹப் வந்து டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முடியாது. ஹப்பால் அந்த பாத் எது பெஸ்ட் பாத் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது முடியாது, ஏன்னா ரவுட்டர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ஹப் வந்து மல்டிபோர்ட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஹப்பில் நீங்கள் எத்தனை ஒரு குறிப்பிட்ட அளவு கம்ப்யூட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேக்கெட் ட்ரேசர் யூஸ் பண்ணுறப்போ ஹப் வச்சு நம்ம செவரல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்லிங்க் போர்ட் வந்து என்னன்னா கிராஸ் ஓவர் மோட் அல்லது ஸ்ட்ரைட் த்ரூ மோட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹப்பில் ஒரு 3 அல்லது 4 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஹப்பை கொண்டு போய் ஸ்விட்சில் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஸ்விட்சை திருப்பியும் ரவுட்டரில் ஜாயின் பண்ணி 2 ரவுட்டரை ஜாயின் பண்ணி இதே போல் ஒரு நெட்வொர்க் இருக்கக்கூடிய இன்னொரு நெட்வொர்க்கையும் அதே ரவுட்டரில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக ரெண்டும் தங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். ஸோ ஹப் என்ன செய்யும்னா 2 ஒர்க் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணும். அந்த ஒர்க் ஸ்டேஷன் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க்லையோ அதை தவிர்த்து வேறு பல நெட்வொர்க்லையோ யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஹப்பில் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹப் அந்த டேட்டா ஃப்ரேமை அதை கூட கனெக்ட் செஞ்சுருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் சென்ட் பண்ணும். ஸோ ஈத்தர்நெட் கனெக்ஷனை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ 4 போர்ட் ஹப்னு எடுத்துக்கிட்டால் அதில் நம்ம 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஒரு ஹப்பு நான் சென்ட்ரலில் வச்சுருக்கிறேன். இந்த ஹப்பை சுற்றி நான் 1 2 3 4 5 ஆக 5 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் டோபாலஜி. நம்ம ஏற்கனவே ஸ்டார் டோபாலஜினா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டரும் இந்த ஹப்போட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டரும் ஹப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர். ஸோ நான் இந்த 5 கம்ப்யூட்டரையும் இந்த ஹப்போட கனெக்ட் செஞ்சுருக்கிறது மூலமாக ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நான் கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கிறேன். எந்த இடத்துக்கு அந்த ஃபைல் சென்ட் ஆகணும், அந்த டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு அந்த ஹப் டேட்டாவை சென்ட் பண்ணிடும். ஸோ
அந்த ஹப்பு தான் எல்லா டிவைஸையும் கனெக்ட் செய்கிற லிங்காக இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஹப்பில் நம்ம டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா மித்த எல்லா டிவைஸும் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதற்கடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது பிரிட்ஜ் வந்து டேட்டா லிங்க் லேயரில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டிவைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரவுட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இதோடைய ரேட் கம்மி தான். ஸோ இது என்ன வேலை பண்ணுன்னா ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லேன் செக்மெண்ட்டை கனெக்ட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ் வந்துச்சுன்னா நம்ம பிரிட்ஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் டிராஃபிக் வந்து பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மேக் அட்ரஸ் ஃபில்டரிங் தான். ஸோ 2 நெட்வொர்க்கை பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம்ஸை வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு அது ஃபார்வேர்டும் பண்ணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் யூஸ் பண்ண வேண்டியது இந்த பிரிட்ஜ் தான். பிரிட்ஜ் வந்து ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் டிவைஸ். ஸோ பிரிட்ஜ் வந்து ஹார்ட்வேர் அலாங் வித் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரவுட்டரை விட இந்த பிரிட்ஜ் அதிகமாக பேக்கெட்ஸை ஃபில்டர் செய்யும். ஸோ அதனால தான் பிரிட்ஜை வந்து பேக்கெட் ஃபில்டரிங்க்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். பிரிட்ஜை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் பிரிட்ஜஸ் வந்து பேக்கெட்ஸை ரவுட்டிங் பண்ண முடியாது. ரவுட்டரால் மட்டும்தான் பேக்கெட்ஸை ரவுட்டிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது டேட்டா லிங்க் லேயரில் தான் ஒர்க் ஆகும், நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ அதனால தான் டேட்டா லிங்க் லேயருடைய அந்த மேக் ப்ரோட்டோகால் மூலமாக தான் இந்த பிரிட்ஜஸ் டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணுது. ஸோ டேட்டா லிங்க் லேயரில் ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த பிரிட்ஜஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ பிரிட்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து 2 நெட்வொர்க்கை கனெக்ட் செய்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணி இப்போ 2 நெட்வொர்க்கை நானே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ எஃப்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஈன்ற ஒரு கம்ப்யூட்டர். இந்த 2 கம்ப்யூட்டரும் இப்போ ஏன்ற கம்ப்யூட்டருக்கு பிரிட்ஜ் மூலமாக ஃபைல்ஸை ஃபார்வேர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் செலக்டிவ் ஃபார்வேர்டிங். ஆனால் அந்த ஃபைல்ஸ் வந்து பிரிட்ஜ் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகணும். ஆனால் அதே ஃபைல் ஈலேருந்து எஃப்க்கு ஃபார்வேர்ட் பண்ணணும்னா அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதே போல் ஏலேருந்து பிக்கு ஃபைலை ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு செலக்டிவ் ஃபார்வேர்டிங் கிடையாது. எப்போ செலக்டிவ் ஃபார்வேர்டிங் ஆகும்னா இ வந்து ஏக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அப்படின்னா பிரிட்ஜை யூஸ் பண்ணும், அப்போ தான் செலக்டிவ் ஃபார்வேர்டிங். ஸோ பிரிட்ஜ் வந்து மேக் அட்ரஸ் டேபிளை மெயின்டைன் பண்ணும். ஸோ 2 செக்மெண்ட்டுக்கும் மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கும், 2மே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும் பிரிட்ஜ். ஸோ 2 செக்மெண்ட்டை கனெக்ட் செய்யும். அந்த 2 செக்மெண்ட்டும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் அந்த பிரிட்ஜ் 2 செக்மெண்ட்டையும் கனெக்ட் செஞ்சு அந்த மேக் அட்ரஸ் டேபிளை அதுக்காக மெயின்டைன் பண்ணி ஃப்ரேம்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அந்த கனெக்ட் செய்ய பண்ணுற நெட்வொர்க் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் அல்லது வெவ்வேறு விதமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜஸ் வந்து ப்ரோட்டோகால் நம்பி இருக்கக்கூடியது கிடையாது. இந்த நெட்வொர்க் லேயர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அல்லது ரவுட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ரோட்டோகால் டிபெண்ட். ஆனால் பிரிட்ஜஸ் வந்து எந்த விதமான ப்ரோட்டோகாலையும் நம்பி அது செயல்படுறதா இல்லை. அது உடைய வேலையே என்னென்னா சிம்பிளாக அந்த ஃபார்வேர்ட் பண்ணும் பேக்கெட்ஸை, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிட்டர்மைன் பண்ண வேண்டியது அந்த கம்ப்யூட்டர்ஸ் லேன்குள்ளே இருக்குதான்ட்டு. ஸோ ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர்ஸ் லேன்குள்ளே இருந்துச்சுன்னா அதை ஹப் மூலமாக கனெக்ட் செய்வீங்க. அல்லது அவங்க 2 லேனை கனெக்ட் செய்ய சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பிரிட்ஜ். அதே இது செக்மெண்ட்ஸ் ஆஃப் லேன் அதை கனெக்ட் செய்கிறதுக்கு ஸ்விட்ச், ப்ளஸ் லேனையும் வேனையும் கனெக்ட் செய்வதற்கு ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க. செக்மெண்ட்ஸ் ஆஃப் லேனுக்கும் லேன் டு லேன் கனெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லேன் டு லேன்னா ஒரு லேனில் ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னா இன்னொரு லேனில் 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ 200 கம்ப்யூட்டர்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பிரிட்ஜ். செக்மெண்ட்ஸ் ஆஃப் லேன்னா அந்த லேனில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் மட்டும், ஸோ 2 லேன்லேயும் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஸ்விட்ச். அதற்கடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷனை நான் ஒரு ஷேர்டு ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 3 ஒர்க் ஸ்டேஷன் ஹப்போட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து கீழேயும் ஒரு 3 ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, அதையும் நான் அந்த ஹப்போட ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு 3 ஒர்க் ஸ்டேஷன், அதையும் அந்த ஹப்போட ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த ஹப்பு தான் இந்த 3 ஒர்க் ஸ்டேஷனையும் கனெக்ட் செய்யுது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஷேர்டு செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் இந்த 3 ஒர்க் ஸ்டேஷனும் அந்த ஹப்பை ஷேர் பண்ணுது. ஸோ இந்த ஹப்ஸை வந்து நான் அந்த ஸ்விட்சோட ஜாயின் பண்ணுறது மூலமாக இந்த எல்லா ஒர்க் ஸ்டேஷனையும் நான் ஒன்றா கம்பைன் பண்ணுறேன். காரணம் இந்த இதுவும் ஒரு ஷேர்டு செக்மெண்ட் தான். காரணம் அந்த ஸ்விட்ச் வந்து அந்த எல்லா ஹப்ஸையும் ஜாயின் பண்ணுது. ஸோ எல்லாமே ஷேரிங் ஆகுது, எல்லா ஒர்க் ஸ்டேஷனையும் ஷேர் பண்ணுறது. ஸோ இதனால தான் இது வந்து ஒரு ஷேர்டு செக்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது ரவுட்டர். ரவுட்டர் அப்படின்றது ஒரு லேயர் 3 டிவைஸ். ஏன்னா அது 3rd லேயரில் தான் ஒர்க் ஆகும். நம்ம ஓஎஸ்ஐ லேயர் பற்றி பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ஸோ ரவுட்டர் வந்து இப்போலாம் இன்பில்ட் ஃபயர்வாலோட தான் வருது. ஸோ என்னன்னா இந்த ரவுட்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டியேவும் ரவுட்டிங் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு ஃபைல்ஸும் ரவுட்டிங் பண்ணிட்டே போகும். ஸோ ரவுட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட்டர் வந்து 2 வெவ்வேறு தரமான நெட்வொர்க்கை கனெக்ட் செய்கிறதுக்காக உதவுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற நெட்வொர்க்கையும் அங்கே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கையும் கனெக்ட் செய்யணும்னா நடுவில் ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணணும். ரவுட்டர் வந்து பிரிட்ஜோடைய கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் அது ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணும். பிரிட்ஜ் வந்து ஃபயர்வால் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாது, ஆனால் ரவுட்டர் தனக்குள்ளே ஒரு ஃபயர்வால் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அதனால அதோடைய பேக்கெட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் வந்து லேன்ஸுக்கும் அடுத்து ஹப்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்விட்சஸ் வந்து லேனையும் ஒர்க் ஸ்டேஷனையும் கனெக்ட் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரவுட்டர்ஸ் மூலமாக லேன்ஸையும் வேன்ஸையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஹப்பையும் பிரிட்ஜையும் ஜாயின் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் ஒரு ஸ்விட்ச். இப்போ நீங்கள் இதுலேயே பார்க்கலாம், இங்கே ஒரு ஹப்பை நான் ஜாயின் பண்ணுறேன், அதுக்கு கீழே ஒரு ஒர்க் ஸ்டேஷன், அது எல்லாத்தையும் நான் இந்த ஸ்விட்சோட ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒர்க் ஸ்டேஷன்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்விட்சுக்கு ஒரு ஃப்ரேம் வருது அப்படின்னா அந்த ஸ்விட்ச் அதோடைய டெஸ்டினேஷன் அட்ரஸை ஃபைன் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரேமை ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் ஸ்விட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனே. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் 3 லேயர்ஸ் இருக்குது, 3, 2, 1. லேயர் 3 டிவைஸ் வந்து என்னன்னா ஸ்விட்சஸ், அதாவது ரவுட்டர்ஸ். லேயர் 2 டிவைஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ், பிரிட்ஜஸ். லேயர் 1 ஃபிசிக்கல் லேயர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதிகமாக ஹப்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 டிவைசஸ் தான் ஒவ்வொரு லேயரையும் கனெக்ட் செய்ய உதவுது. ஸோ இந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்லே பார்க்கலாம், அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். அதே இது இன்வர்ஸாக மேலேயும் போகுது. இப்போ ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் லேயரில் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதில் தான் நம்ம ஹப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் சொல்கிறப்போ அதை பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த பிட்ஸ் 1s and 0s தான் இருக்கும். ஸோ 1s and 0s இருக்கக்கூடிய அந்த பைனரி வேல்யூஸ் தான் டிரான்ஸ்மிட் ஆகும் 2 ஃபிசிக்கல் லேயர்ஸ்க்கும் நடுவில். அதுதான் டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் அந்த பைனரி டேட்டாஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனில் வந்து சிக்னல்ஸை இப்பேற்பட்ட பைனரி சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹப். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அது பைனரி சிக்னலாக ரீஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஹப்ஸ்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன. அதுக்கடுத்து டேட்டா லிங்க் லேயர் வந்து அட்ரஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ இந்த அட்ரஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் தான். ஏன்னா டேட்டா லிங்க் லேயர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், டேட்டா லிங்க் லேயர் வந்து மேக் அட்ரஸ் தான் ஃபார்மேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் லேயருக்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதற்கு அடுத்து டேட்டா லிங்க் லேயரில் தான் நம்ம பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்விட்சஸ் அந்த ஃப்ரேம்ஸை தான் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ நெட்வொர்க் லேயரில் நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆனால் டேட்டா லிங்க் லேயரில் பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க் லேயரில் இருக்கிற அந்த ரவுட்டர் பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்விட்சஸ் ஃப்ரேம்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இங்கே சென்டர், இங்கே ரிசீவர் வச்சுருக்கலாம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இங்கே ரவுட்டர், பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்விட்சஸ், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஹப்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் ரிசீவருக்கு சென்று அடையும்.
ஸோ என் டு என் ரவுட்டிங்கெல்லாம் இந்த நெட்வொர்க் லேயர் உதவுது. இங்கே தான் நம்ம ரவுட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த ரவுட்டர் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து என் டு என் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்க முடியுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரவுட்டர். நீங்கள் பார்க்கலாம், இந்த ரவுட்டர் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் செய்கிறதா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேக்கெட்ஸ் ரவுட்டிங் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரலாக நெட்வொர்க் டிவைசஸ். நன்றி.